2 நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் தரப்பிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா சஞ்சு சாம்சனை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், அதுவும் ட்ரேட் மூலமாகவோ இல்ல இந்த இடத்துல மெகா ஏலம் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, மினி ஏலம்னு, அதன் மூலமாகவோ நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு கராரா சொல்லியிருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கண்டிப்பா கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்பொழுது சஞ்சு சாம்சன் அவருடைய குடும்பம் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களை அந்த ட்ரேட் மூலமாகவோ இல்ல இந்த மெகா ஏலத்தின் மூலமாகவோ நீங்க விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. இந்த கோரிக்கையை ஏன் வச்சிருக்கிறாருன்னு கேட்டா, இந்த இடத்துல ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்துக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் இருப்பது தெளிவாக தென்பட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாம இந்த இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேமஸ் ஆகுவதற்கு ஒரு காரணமாக இருந்தவரே சஞ்சு சாம்சன் தான். ஒரு நேரத்துல ராகுல் டிராவிட், ஷேன் வார்னே, வாட்சன் இவங்க மூலமா இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிரபலமாக இருந்தது. ஆனா குறிப்பிட்ட இடைவெளியில அஜன்கயா ரஹானே நிறைய பேர் கேப்டனா இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தெல்லாம் அவ்வளவா தென்படல. ஆனா கேரளாவில் ரசிகர்களும் தமிழகத்தில் உள்ள ரசிகர்களும் சஞ்சு சாம்சன் மேல கொண்ட ஈர்ப்பின் காரணமா ராஜஸ்தான் ராயல்ஸ் மேலையும் அந்த ஃபேன்ஸ் பட்டாலும் விழுந்தது. அதன் அடிப்படையில தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்ந்து ஒரு கீப்பராகவும் ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாகவும் மேட்ச் வின்னராகவும் ஒரு சிறந்த கேப்டனாகவும் செயல்படுகிறார். ஆகையான காரணத்தினால எங்களால விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராடினாங்க. ஆனா இப்போ சஞ்சு சாம்சன் விட்டு கொடுக்கிறதுக்கான ஒரே ரீசன் இந்த கலந்தாலோசிப்பின்னு சொல்லுவாங்க. போன முறை யார் கேப்டனா இருந்தது? ரியான் பராக். ஏன் காரணம் என்னன்னா, இந்த இடத்துல காயத்துல இருந்தாரு சஞ்சு சாம்சன். பிசிசிஐ மருத்துவ குழுவே என்ன சிபாரிச்சுதுன்னா, இந்த இடத்துல கண்டிப்பா சஞ்சு சாம்சன் விளையாடுனா இதுக்கப்புறம் தொடர்ச்சியா விளையாட முடியாது, ஆகையான காரணத்தினால ரெஸ்ட் வேணும் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில இவருக்கு ஓய்வு கொடுத்தாங்க. வெறும் பேட்டிங் மட்டும் இருந்துகிட்டு இம்பாக்ட் பிளேயரா விளையாடிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு சில நேரத்துல கேப்டனாவும் செயல்பட்டாரு. ஆலோசனை குழுவுல ரியான் பராக் மற்றும் டிராவிட் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல இந்த இடத்துல சஞ்சு சாம்சனை அழைக்காதது வீடியோ மூலமா வெளியானது. இதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம ரியான் பராக் கேப்டன் ஆகிறதுக்கு முழு காரணம் யாரு தெரியுமா? ரஞ்சித் பர்தாக்கூர். இவர் ஒரு வகையில உறவினரா இருந்திருக்கிறாரு ரியான் பராக்கிற்கு. ஆகையனாலதான் இந்த இடத்துல ரியான் பராக் கேப்டனா இருந்திருக்கிறாரு. சோ இதன் மூலமாக தான் இந்த இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கலாம்ன்ற ஒரு தகவலும் இருந்திருக்கிறது. ஐபிஎல் சீசனும் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்கு வர போறாருன்ற ஒரு தகவல், ஒரு வதந்தி வெளியானது. இது வதந்தியா இல்ல உண்மையாகவே இதுதான் செய்தியான்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா மேஜர் லீக் அமெரிக்காவில் நடந்துச்சு. அந்த இடத்துல சிஎஸ்கே அணியின் நிர்வாகத்திடம் போயிட்டு சஞ்சு சாம்சன் பேசினதா ஒரு தகவலும் போட்டோவும் வெளியாச்சு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சிஎஸ்கேக்கு தான் வரப்போறாரு சஞ்சு சாம்சன் சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாச்சு. தற்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கராரா எனக்கு 2 நபர்கள் வேணும், உங்களுக்கு சஞ்சு சாம்சன் வேணும்னா. அதுவும் இல்லாம இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் கிட்ட கருத்து மோதல் இருக்கிறத எப்படி வெளிப்படுத்தினாங்க தெரியுமா ராஜஸ்தான் ராயல்ஸ்? இந்த இடத்துல விக்கெட் கீப்பர் பின்னாடி நின்னுட்டு டீமை வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு த்ருவ் ஜுரேலை போட்டோ இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. 12 மணி நேரத்துக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் ஒரு கோரிக்கை வச்சாரு, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 12 மணி நேரத்துக்கு கழிச்சு கரெக்டா இந்த இடத்துல த்ருவ் ஜுரேலை வாழ்த்தி இருக்கிறாங்க. ஏன்னா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல நல்லா விளையாடினாரு சொல்லிட்டு அவங்க ஒரு செய்தியை வெளியானாலும் இந்த நேரத்துல வாழ்த்தக்கூடிய அவசியம் என்ன? அதுவும் சஞ்சு சாம்சன் ஒரு கோரிக்கை வச்ச பிறகு வாழ்த்தக்கூடிய அவசியம் என்ன? நீ போனா என்ன, கீப்பர் எங்களுக்கு த்ருவ் ஜுரேல் இருக்காரு, கேப்டனா எங்களுக்கு த்ருவ் ஜுரேல் இருக்காரு. அதுவும் இல்லாம இவரு இந்த துலீப் டிராபில சென்ட்ரல் ஜோனுக்கு கேப்டனா இருந்திருக்கிறாரு த்ருவ் ஜுரேல். சோ அதன் அடிப்படையில இதுக்கப்புறமா எங்களுக்கு கேப்டனாவோ த்ருவ் ஜுரேல் இருப்பாருன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்ல இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபர், 23 வயசு தான் ஆகுது, இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லயும் விளையாடிட்டாரு, அவருடைய முகமும் இங்க ஃபேமஸா தான் இருக்குது. ஆகையினால நீ போனாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்றாங்களா, இல்ல இந்த இடத்துல உண்மையாகவே இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியில நீங்க சிறப்பா விளையாடணும்னு சொல்லிட்டு பாராட்டினாங்களா? அப்படி பாராட்டுறது இருந்தா முன்னாடியே இங்கிலாந்து சீரீஸ் முடிஞ்சப்பவே, ஏன் அவர் ரன் அடிச்சப்பவே பாராட்டி இருக்கலாமே, இப்ப பாராட்டக்கூடிய அவசியம் என்ன இப்படின்ற கேள்வி எல்லாம் எழும்பினாலும் ஆனா இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் கோரிக்கை வச்சது உண்மைதான். அதுவும் இல்லாம இன்னொரு தகவல் என்ன வெளியாகி இருக்குன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் போயிட்டு சிஎஸ்கே கிட்ட 2 வீரர் கேட்டிருக்கிறாங்க சஞ்சு சாம்சனுக்கு பதிலா. அது வேற யாரும் கிடையாது, சிவம் துபேவும் பத்திரானாவும். சிவம் துபே இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஜோன்ல இருக்கிறாரு மிடில் ஆர்டர்ல சிஎஸ்கேவில். போன முறை அதாவது கடந்த சீசன்ல ரொம்ப சொதப்பி இருந்தாலும் இந்த இடத்துல சிவம் துபே மட்டும் அணியை தாக்கு பிடிச்சாரு ஒரு பில்லர் மாதிரி.
அதுவும் ஸ்பின்னர்லாம் பொளந்து கட்டுவாரு, அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு வீரரை விட்டு கொடுக்க கண்டிப்பா சிஎஸ்கேவிற்கு மனம் இருக்காது. அதே மாதிரி பத்திரானாவை எப்படியோ செதுக்கி எப்படியோ அழைச்சிட்டு வந்துட்டாரு. கடைசி மினிட்ல நன்றாக வீசக்கூடிய ஒரு பவுலராக மாற்றி அமைச்சிட்டாரு. அவரை விட்டு கொடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குமே தவிர கண்டிப்பா சிவம் துபேவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் போனாலும் அந்த இடத்துல இருந்து சஞ்சு சாம்சன் வந்தா இது சென்னை அணிக்கு பலமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர்கள் எல்லாருமே விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. அதாவது அணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அதுவும் இல்லாம தோனி போன்ற ஒரு நபருக்கு இணையாக சஞ்சு சாம்சன் எடுப்பதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் விக்கெட் கீப்பராகவும் கேப்டனாகவும் மேட்ச் வின்னராகவும் கரெக்டா இருக்கும் பொழுது இந்த இடத்துல சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாட் கூட சேர்ந்து அந்த நபர் இன்னும் கேப்டன்ஷிப்பை கூடுதலா பலமா எடுத்துக்கிட்டா கண்டிப்பா சிஎஸ்கே அணி வெற்றி பெறக்கூடிய சான்ஸ் இருக்கும். சிஎஸ்கே அணியினுடைய அந்த மவுசு குறையவே குறையாது, விளம்பரமும் அதிகமா இருக்கும். இன்னும் சில மாதங்கள்ல இந்த மெகா ஏலம் இருக்கிறதுனால எல்லாருமே அவங்க அணியில இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் விடுவிக்கிறது, யாரை எடுக்கலான்ற ஒரு முடிவுல இருப்பாங்க. அந்த வகையில தோனியும் ருத்ராஜ் கெய்க்வாடும் ஒரு சந்திப்பை நடத்தி இருக்கிறாங்க. இது எதுக்காக இருக்குன்னா போன முறை காயத்துல இருந்ததுனால தலைமை பொறுப்பை பத்தி கூட விவாதிச்சிருக்கலாம். இல்லையா யார் யாரை நீ எடுக்கணும், யார் யாரை விடுவிக்கணும்ன்ற ஒரு ஆப்ஷன் முறையும் கத்து கொடுத்திருக்கலாம் தோனி அவர்கள் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு. இப்படிப்பட்ட சில முடிவுகளை எடுப்பதற்காக தான் இவர்களுடைய சந்திப்பு சென்னையில நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில அஸ்வின் அண்ணா அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா என்னையும் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. இதற்கான காரணம் என்னன்னா ஒரு பக்கம் 33 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. 9 போட்டிகள்ல 7 விக்கெட்டை மட்டும் தான் எடுத்திருக்கிறாரு. பெரிய தாக்கத்தையே சிஎஸ்கே அணிக்காக எதையுமே ஏற்படுத்தல. இவர் தொடக்கத்துல சிஎஸ்கே அணி வாங்குச்சுல 2015க்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு 2025 தான் சிஎஸ்கேவுக்காக விளையாடுறாரு. இப்படிப்பட்ட தருணத்துல ஒரு வீடியோ வெளியிட்டார். என்ன வீடியோனா கண்டிப்பா நான் லாங் டியூரேஷன்ல கண்டிப்பா சிஎஸ்கேவுக்காக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா ஒரே வருஷத்தோட இந்த இடத்துல ஏற கட்டிக்கிட்டு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு வேற அணிக்கு போறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல இவர் அவமதிக்கப்பட்டாரா? ஒருவேளை இவர் வேற அணிக்கு போறதுனால கண்டிப்பா இவருக்கு திறமை இல்லாமலாம் இல்ல, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா நான் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போறாருன்னா அப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அஸ்வினை வாங்க முன் வந்திருக்கிறதான்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது, விமர்சனமும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர் வெளியேறுவாரா? எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மெகா ஏலம் நடக்கிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது. ஆகையினாலதான் இந்த மும்முரமான பேச்சுகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கிடையில இந்திய அணியில மறைஞ்சு போயிருந்த, அதாவது T20லயும் டெஸ்ட்லயும் மறைஞ்சு போயிருந்த ஒரு நபர் மீண்டும் நான் வரேன்னு சொல்லிட்டு கேப்டன் மெட்டீரியலாக இருந்திருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் T20க்கும் டெஸ்டுக்கும் விளையாட போறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா 2023 டிசம்பர்ல தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக T20 போட்டி கடைசியா விளையாடி இருந்தாரு. 2024 பிப்ரவரியில இங்கிலாந்துக்கு எதிராக கடைசியா டெஸ்ட் போட்டி விளையாடி இருந்தாரு. இதுதான் அவருக்கு கடைசியான டெஸ்ட் போட்டி, அதே மாதிரி T20 போட்டி. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ 2025ல ஏசியா கேம் T20 ஃபார்மட்ல தான் விளையாட போறாங்க. அதுவும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டு டெஸ்ட் போட்டி விளையாட போறாங்க. இதுல எல்லா சான்ஸ் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு கிடைக்க போகுது. இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? தேர்வுக்குழு தலைவர்கள், அதாவது அத்தனை பேரையுமே திரும்பி பார்க்க வச்சது எது தெரியுமா? 2025ல பஞ்சாப் அணியை ஃபைனல் கூட்டிட்டு போனாரு. பஞ்சாப் அணி 26.7 கோடிக்கு இவரை எடுத்திருந்தாலும் அந்த சீசன்ல அன்கேப்டு 6 பிளேயரை வச்சுக்கிட்டு இவரோட தொடர்ச்சியான ஒரு முயற்சியினால 604 ரன் அடிச்சாரு 17 போட்டிகள்ல. அதுவும் இல்லாம 2025 சாம்பியன்ஸ் டிராஃபில வேற கிட்டத்தட்ட அதிகபட்ச ரன் இந்தியாவின் சார்பாக அவர் தான் அடிச்சிருந்தாரு 4 போட்டிகள்ல சேர்த்து. ஆகையினால தேர்வாளர்களினுடைய கவனம் முழுக்க ஸ்ரேயஸ் ஐயர் மேல திரும்பி இருக்கலாம். ஏன்னா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸுக்கு எடுத்திருக்கலாமே நீங்க ஒரு கொஸ்டின் வைக்கலாம். அந்த இடத்துல புல் ஷாட் ஆட வராதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாதுன்றது யாராலையுமே ஒத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவராலையும் புல் ஷாட் ஆட முடியும். அந்த ஒரு ஷாட்டுக்காக அவரை விட்டுட்டு போறது தப்பா ரைட்டான்றது அந்த கம்பீர் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், தேர்வுக்குழு தலைவர் அகார்கர் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு திறமை கொண்ட ஒரு நபர் மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அவருடைய அனுபவத்தையும் திறமையும் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்திய அணிக்கு பக்கபலமாக செயல்படுவார்ன்றதான் உண்மை. அந்த வகையில ஸ்ரேயஸ் ஐயர் T20லயும் டெஸ்ட்லயும் இடம் பெற்றால் ஓடிஐல எப்படி தன்னுடைய ஃபார்மை நிரூபிச்சு இந்த இந்திய நாட்டுக்கு அவர் ஒரு கேப்டன் மெட்டீரியல் நிரூபிச்சாரோ அதே மாதிரி T20லயும் டெஸ்ட்லயும் நிரூபிப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.